ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பீட்ரூட் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துருக்கேன். 2 தக்காளி, ஒரு 3 காய்ந்த மிளகாய் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 6 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறனால நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கூட்டு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன சைஸ் பீட்ரூட் 3 சேர்த்துருக்கிறேன். பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏற்கனவே நான் கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன். அதோட தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்து நல்லா காய் வேகிற அளவுக்கு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். இந்த கூட்டு நீங்கள் வெறுமனே சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.